ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுக்கு அனுக்கிரகம் உள்ளது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள். 1 நாளாகமும் 15:26. தாவீது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய சில லேவியர்களை கொண்டு எருசலேமில் அதற்கு தயார் செய்த இடத்துக்கு எப்படி கொண்டு சென்றார் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் நாம் கவனித்த ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், வேதம் கூறுகிறது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியானால் என்பதாகும். ஆச்சரியமாக இல்லையா? லேவியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்க அழைக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் அவர்களுக்கு உதவினார். தேவன் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் என்றவருக்கும் உதவினார். அவன் இஸ்ரவேலின் ஆகாப் அரசனுடன் இணைந்து சீரியர்களுக்கு எதிராக யுத்தத்தில் இறங்கினான். யோசபாத் யுத்தத்தில் இருந்ததை அறியாத சிரியாவின் அரசன் இரதங்களின் தலைவரை இஸ்ரவேலரின் அரசனாகிய ஆகாப்புக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படி கட்டளையிட்டிருந்தான். அவன் சொன்னான், சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் ஒருவனுடன் மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள். ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ணை அவனை சூழ்ந்து கொண்டார்கள். ஆனால் வேதம் கூறுகிறது, யோசபாத் கூக்குரல் இட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசரியா இருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார் என்று 2 நாளாகவும் 18:31. இளம் ராஜாவாகிய உசியாவை பற்றியும் வேதம் நமக்கு சொல்கிறது. யூதாவின் பல கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்ப மாற்றத்துக்கு உசியா ராஜா பொறுப்பேற்றார். அவன் பலப்படம் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு தேவனிடத்திலிருந்து அனுகூலம் உண்டாயிற்று என்று வேதம் குறிப்பாக கூறுகிறது. 2 நாளாகவும் 26:15. இன்று நம்மில் வாழும் பரிசுத்த ஆவியானவரில் இதற்கும் அதிகமாக உதவி இருக்கிறது அல்லவா? அவர் உங்கள் உதவியாளர். ஏதாவது இருக்கிறதா அல்லது ஏதாவது பிரச்சனையை சந்திக்கிறீர்களா? உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுக்கிரகம் உள்ளது. ஊழியம், வியாபாரம், உங்கள் நிதி மற்றும் உறவுகளில் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் யோசபாத்தின் எதிரிகளை அவனை விட்டு விலகும்படி செய்தது போல உங்களிடமிருந்து பிரச்சனையை நீக்குவார். உங்கள் பெயர் உலகமெங்கும் பிரஸ்தாபம் அடைவதற்கு அவர் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான யோசனைகளை வழங்குவார். நீங்கள் எந்த வகையிலும் பின்தங்கியவர்கள் அல்ல. உதவியாளவர் உங்களில் இருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா! அன்புள்ள பரிசுத்த ஆவியானவரே, நான் உம்மை என்னுடைய உதவியாளராக ஒப்புக்கொள்கிறேன். நீர் எப்போதும் என்னுள் இருக்கிறேன். நீரே என் அடைக்கலம், என் பலன். தேவனுடைய ராஜ்யத்தின் விஷயங்களை வழிநடத்தவும் பலப்படுத்தவும் கற்பிக்கவும் நான் என்னை உமக்கு ஒப்புவிக்கிறேன். நான் தேவனின் பரிபூர்ண சித்தத்தின் மையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் என் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நான் உம்முடைய தாக்கத்தில் அசைகிறேன். இயேசுவின் நாமத்தில் என்று நாம் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா.